ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திருவபி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா? அதாவது வர 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வருது. அதாவது வரலட்சுமி நோன்பு. அதுக்காக தாங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கலசம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம கலசம் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுவேன். கலசம் வச்சு அதில் அம்மாவை ஆவாகனம் பண்ணி அப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன். எப்போவுமே ஒரு கலசம் வச்சு ஒரு மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் நான் வச்சு வழிபாடு பண்ணுவேன். இந்த டைம் 2 கலசம் வச்சு 2 அம்மன் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம அன்னைக்கு பூஜைக்கு முதல் நாளே நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னுமே நம்ம சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நேரத்துக்கு நம்ம எல்லா வேலையும் அவசர அவசரமாக பார்த்துட்டு இருந்தோம்னா, நமக்குமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால நம்மளோட வேலைகளை நம்ம தானே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இல்லை, கண்டிப்பாக பண்ணணுங்க. வரலட்சுமி நோன்பு பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் நம்ம சேர்த்து பூஜை பண்ணி நம்ம அந்த பூஜையை நிவர்த்தி பண்ணும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க பழக்கம் இருந்தால் பண்ணுங்க. அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி அம்மன் படம் இருந்தாலே போதும். அழகாக தாலி கயிறில் மஞ்சள் கிழங்கு சேர்த்து அவங்களுக்கு கட்டிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் ஒரு கோனு அப்புறம் கண்ணாடி இவ்வளோதாங்க. இதை வாங்கி வச்சு அம்மாவுக்கு நம்ம எளிய முறையில் பூஜை பண்ணலாம். கற்கண்டு பால் இந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கலாம். இல்லை நான் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம். கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். எப்போவுமே அம்மா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. எளிய முறையில் பூஜை பண்ணுறது தான் அம்மா விரும்புவாங்க. நம்ம அளவுக்கு அதிகமாக நிறையவே சிறப்பாக அம்மாவை அலங்காரம் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அது அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் ஆனால் எப்போவுமே ஒரு கலசம் வச்சு ஒரு அம்மன் வச்சு வழிபாடு பண்ணுவேன். இந்த டைம் 2 கலசம் வச்சு 2 அம்பாலை வச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கேன். கலசம்க்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. குத்து விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம பூஜை ரூம்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எப்படி ஒரு முக்கியமான விசேஷ நாள்லலாம் எப்படி நம்ம வீடெலாம் எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த வரலட்சுமி நோன்புக்கும் நம்ம எல்லா இடத்தையுமே வீட்டெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு சுத்தமாக வீட்டில் நான் அசைவம் சமைக்காமல் ரொம்பவே சுத்தம் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுக்கணுங்க. மகாலட்சுமி அம்மன் விரும்புகிறது ஒன்று சுத்தம். மெயினாக அதுதானே நமக்கு ரொம்பவே முக்கியம். ரொம்பவே அவங்க எதிர்பார்க்குறது சுத்தம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதனால நம்ம இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூஜை ரூம்லாம் அழகாக கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அப்பப்போ நம்ம வாரம் நம்ம க்ளீன் பண்ணாலும் இருந்தாலும் டீப்பாக ஒரு நாள் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறது இனிமேல் நமக்கும் கொஞ்சம் அந்த பூஜை கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாவே இப்போ சிறப்பாக பண்ண மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வரலட்சுமி நோன்பு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அந்த அஷ்டலட்சுமியும் நம்ம அழைத்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அவங்களோட அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க. அவங்கள வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த மாதிரி தாங்க நடந்துச்சு. நான் முதல் தடவை இந்த மாதிரி நான் வரலட்சுமி நோன்பு பண்ணும்போது எனக்கு ஒரு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு வச்சு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னால் கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு வசதி இல்லை. ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுக்க முடியாது. அதே சமயம் ஒரு 4-5 பேர் வராங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நின்று அவங்க ஃப்ரீயாக ஒரு சாமிலாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக அவங்க வழிபாடு பண்ணிட்டு போகிற மாதிரியான இடம் வசதி கூட எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நான் ஆரம்பித்தேன். அந்த மகாலட்சுமி தாயார் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்னுமே மேலே மேலே கொண்டு போவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் அனைத்து செல்வங்களும் கிடைச்சி ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒற்றுமை, அடுத்தது நம்மளோட கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நானும் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கும் போது அழகாக கலசம் வச்சு முதல் வருஷம் நான் ஆரம்பித்த போதே கலசம் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணேன். இடையில இதை மறந்துட்டு போகிறேன். அப்புறம் இது என்னென்னா, எங்கள் பாப்பா இது வந்து பேப்பர்லேயே இந்த தாமரைப்பூ மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அம்மா இதை நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்கம்மா,
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாக்காக இந்த தாமரை பூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் பாப்பா கொண்டு வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருந்துச்சு. அது பூஜை ரூம்லேயே தான் இருந்தது. சரி குழந்தை பிள்ளை ஆசையாக செஞ்சிருச்சு, அது மனசு சந்தோஷப்படணும்ல, அதுக்காகவே அங்கேயே வச்சாச்சு. பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விட்டாச்சு. இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணும்போது அதை எடுத்துட்டேன். அப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது நான் பன்னீர் வச்சு தான் துடைப்பேன். லைட்டாக பன்னீர் தெளிச்சுட்டு நல்லா அழகாக சுத்தமாக ஒரு கிளாத் வச்சு துடைச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. அந்த வாசனையே அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு. நமக்கே க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பன்னீர் லைட்டாக தொளிச்சிட்டு அழகாக நீட்டாக துடைச்சிட்டு மறுபடியும் எல்லா விக்கிரகமும் எடுத்து அழகாக ஆர்கனைட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நான் எப்போவுமே பண்ணுவேன். எப்போவுமே வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி தான் தயார் பண்ணுவேன். ஒரு 2 நாளுக்கு முன்னவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா பூஜை டைமில் நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து வெள்ளிக்கிழமை அம்பாள் அழைச்சி சனிக்கிழமை நம்ம வீட்டிலே தங்க வச்சு சனிக்கிழமையும் அம்மாவுக்கு பூஜை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தான் நான் புனர் பூஜை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுறவங்களும் அந்த மாதிரியும் பண்ணலாம். வியாழக்கிழமை அம்மாவை அழைச்சி வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜையும் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை புனர் பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமையே நம்ம புனர் பூஜை பண்ணவே கூடாதுங்க. ஒரு நாளாவது அம்மாவை நம்ம வீட்டில் வச்சுருந்து நம்ம நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு அழகாக வழிபாடு பண்ணுறது தாங்க இந்த பூஜையோட சிறப்பே. நான் இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் பூஜை ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் பூஜை சாமான்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணலை. அந்த அம்மாவுக்கு வைக்கிற கலசம், அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குலாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் தேவைப்படும் இல்லைங்களா. நிறையவே சமைச்சு நிறைய பேருக்கு சாப்பாடு இது மாதிரிலாம் பண்ணுவோம். அதுக்காக அது எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் வச்சாச்சு. இன்னும் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணணும். நிறையவே வேலை இருக்குது. இந்த அவசரத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல, இந்த வரலட்சுமி நோன்பை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.